ஆனா அண்ணி, நீங்க எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ஏ நாத்து, என்ன நீ என்ன பார்த்து இப்படி சொல்லிட்ட? நேத்து அவர் எந்த நிலையில நின்னாரு, என்ன கோவமா கத்திட்டு இருக்காரு, என்ன அவர்கிட்ட அப்படியே விட்டுட்டு நீங்க எங்க அண்ணனை கூட்டிட்டு போயிட்டீங்க. அப்ப நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிதானே விட்டு போனீங்க. அவர் என்ன கத்தட்டும் கோச்சிக்கிட்டோம் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் அதை நாங்களே பண்ணிக்கிட்டோம்னு விட்டு போயிட்டீங்க. அப்படிதானே? ஏய், உன்னை நான் அப்படிலாம் விட்டு போவேனா? அவன் சும்மாதான் கத்துறான்றது அவனை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அவன் வாய் மட்டும் தான் கத்துச்சு, அவன் மூஞ்சி அப்பவே மாறிடுச்சு. சரி, அதனாலதான் நாங்க இருக்கிறதுனால அவன் இப்படி பேசுறானோ. ஒருவேளை நாங்க வெளியே வந்தா, இல்ல உன் கூட கொஞ்சம் தனியா இருந்தா அவன் இன்னும் கொஞ்சம் ஓப்பனா பேசுவானே, கொஞ்சம் தயங்காம பேசுவான் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதனாலதான் நான் அவனை இழுத்துட்டு வந்தேன். இல்லைன்னா நாங்க ஏன் வெளியே வர போறோம்? சரி, அவன் ஏதாவது சொல்லாம மனசுக்குள்ள வச்சிருக்கலாம், அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் வெளியே வந்தோம். அவன் கோவப்பட மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சுதான் வந்தோம். அதனாலதான் உங்க அண்ணன் இழுத்துட்டு வந்தேன். அதனால அவனும் வெளியே அமைதியா இருந்துட்டான் நான் சொன்னதுக்கு அப்புறம். இல்லைன்னா உங்க அண்ணன் நான் இழுத்துட்டு வந்தோடனே கம்முன்னு அப்படியே வந்துருவான், வெளியே அப்படியே அமைதியா நின்றுவானா? பொய் சொல்லாதீங்க. என்ன கோத்துக்கிட்டு தானே போனீங்க. உங்க பேச்சு நான் கானா காதான். டேய் இல்லடா, நிஜமாவே நான் சொல்றேன். அவன் மூஞ்சி மாறிடுச்சு, நான் பார்த்தேன். அதனாலதான் சரி, அவன் இன்னும் கொஞ்சம் ஓப்பனா பேசட்டும், ஒரு ஃப்ரீடம் கிடைக்கட்டும் தான் நாங்க வெளியே வந்தோம். நாங்க இல்லாம இருந்தா இன்னும் கொஞ்சம் அவன் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு தோணுச்சு. அவ்வளவுதான்டா. நிஜமாவா சொல்றீங்க இல்ல என்ன சமாளிக்க சொல்றீங்களா? நிஜமா நீங்க ஒரு மூஞ்சி மாறினதை பாத்தீங்க? ஆமாண்டா, நிஜமாதான் நான் பார்த்தேன். நீ அவன் கத்திட்டானே உன் முன்னாடி குனிஞ்சிட்ட. உங்க அண்ணன் அவ்வளவுதான், ஐயோ என் தங்கச்சி வருத்தப்படுறாலே உன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கான். அவன் உன் மூஞ்ச பார்த்தே சோகத்தை வாசிச்சுட்டு இருக்கான். ஆக மொத்தத்துல நீங்க ரெண்டு பேருமே அவனை கவனிக்கல, நான் தான் அவனை கவனிச்சேன். அவன் மூஞ்சினவும் சோகமா இருந்துச்சு, ஆனா குரல் மட்டும் தான் கத்திட்டு இருந்துச்சு. சரி, அதனாலதான் பயப்பிள்ளைங்க தனியா இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு இவனை இழுத்துட்டு வெளியே வந்தேன். வந்ததுக்கு தான் அங்க என்னென்னமோ நடந்திருக்கு போல இருக்கே. என்ன நடந்தது தானே? உங்க முகத்துல இருக்க சில விஷயம் காட்டி கொடுக்குதே. இதோ இப்போ உங்க ஸ்மைலும் அதை கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருச்சு. என்ன, அப்படிதானே நாத்து? அப்படிலாம் எதுவுமே இல்ல. நீங்க அமைதியா இருங்க. ஓகேவா அண்ணி? சரி, என் செல்லத்தோட லிப்ஸுக்கு என்ன ஆச்சு? சொல்லு நாத்து, சொல்லு. எங்கம்மா அடிபட்டுச்சு உனக்கு? சொல்லு பாப்பா அன்னிக்கிட்ட. டாபிக் சேஞ்ச். அம்மா, எங்க என் அண்ணனையும் எங்க அத்தானையும் காணோம். நான் இருக்கிற திசை பக்கமே நிக்க மாட்டானுங்க. நான் வரேன்னு ஒரு இடத்துக்கு வந்தாலே அங்க ஆள் அப்ஸ்கான் ஆயிடுறாங்க. என்னதான் விஷயம் அவனுங்களுக்கு? என்னதான் பிரச்சனையா? ஆட, அவனுங்க சோக கிட்ட வாசிட்டு இருக்காங்க காலங்கத்தால எழுந்து ரெடி ஆனதுல இருந்து. நீ வேற, நீ கிளம்புறன்றதுல முடியல அவனுங்க முன்னாடி நிக்க. அவனுங்க சோகமோ அவனுங்களோ கடுப்பேத்துறானுங்க. என்ன திட்டினாலும் திருந்த மாட்டானுங்க. என்ன பண்றது அவனுங்க வச்சுக்கிட்டு? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நீ இருக்கிற இடம் இல்லாம ஓடிட்டு இருக்கானுங்க போல. அவனுக்கு என்ன நீ லூசா? நேத்தான புரிய வச்ச, எவ்வளவு சொன்ன. ஏன் நீ அவனுக்கு இப்படி இருக்கானுங்க? என்னால முடியல நீ அவனுங்க கிட்ட. இங்க அப்படிதான், அதுங்க மாறவும் மாறாது, அதுங்க திருந்தவும் திருந்தாது. அதுங்களை திருத்தணும்னு நினைச்சா நாம தான் தோத்து போவோம். அதனால நாம தான் மாறி ஆகணும். ஒன்னும் பண்றதுக்கு இல்ல. இப்படியே விட்டனா இது வேலைக்கு ஆகாது. வாங்க, அவங்கள புடிச்சு வச்சு பேசிதான் ஆகணும். இல்லனா அவனுங்க வழிக்கு வரமாட்டானுங்க. வாங்க, இப்ப எங்கதான் இருக்கானுங்க? எல்லாம் அவங்க ரூம்ல தான் இருக்கானுங்க, வா போலாம். என்னடா, இன்னும் எவ்வளவு நடந்தா இப்படி நிக்கிறதா உத்தேசம்? எனக்கு புரியல. இல்லடா, அவ கிளம்புறான்னதுல இருந்து என்னால அதுல இருந்து வெளியே வர முடியல. அவளை பார்த்து அழுதுவோமோன்ற பயத்திலே ஓடிட்டு இருக்கேன். எனக்கு புரியல. அவன் என்கிட்ட நின்னா நான் என்ன அவனுக்கு தெரியல. அந்த பயத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ண சொல்றேன்? நான் அவ பின்னாடி துரத்துவான், அவ ஓடிட்டு இருப்பா. இப்ப அவ என் கிட்ட வர நான் ஓடிட்டு இருக்கேன். எனக்கு அதுவே கஷ்டமா இருக்கு. கிட்ட வரவுல தள்ளி வைக்கிறேனேன்ட்டு. ஆனாலும் அவ கிளம்புறான்றது என்னால தாங்கிக்க முடியலையே. டேய், நான் ஒத்துக்கிறேன், இந்த ஒரு மாசம் ஜாலியா இருந்துச்சு. நிஜமாவே நாம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், ஃபன்னா இருந்தோம், எல்லாம் ஒத்துக்கிறேன்.
ஆனா அவ போய் தானே ஆகணும். அவ அங்கதானே இருந்தாகணும். ஸோ நம்மளும் இன்னும் 3 மாசத்துக்குள்ள கிளம்பிடுவோம்ல. அப்புறம் என்ன, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேற வழி இல்லைல்ல. ஆல்ரெடி அம்மா நேத்து சொன்னாங்க, ஞாபகம் இருக்குல்ல, அவளை இதுக்கு மேல இங்க தங்க வைக்கிறதும் ரிஸ்க் தான். ஆல்ரெடி நம்ம 1 வீக் தங்க வச்சு தப்பு பண்ணிருக்கோமா என்னன்னு தெரியல. இதுல மேலும் மேலும் அவளுக்கு பிரச்சனை கொடுக்க கூடாதுல்ல. நானே அதை பத்தி உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன்டா மச்சான். ஆனா அது இப்ப வேணாம், அவ கிளம்பட்டும், அதுக்கப்புறம் பேசுறேன். என்னடா, என்ன விஷயம் சொல்லு. இல்லடா, நிஜமா அது இப்ப வேணாம், அவ கிளம்பட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அவளை பாக்குற தைரியமே இல்லடா. அவ அதை நினைச்சு வேற ஃபீல் பண்றாளான்னு வேற யோசனையாவும் இருக்கு. ஆனாலும் அவ கிட்ட வரும்போதெல்லாம் ஓடி வந்துட்டு இருக்கேன். என்ன பண்ண சொல்றேன், முடியலடா மச்சான். டே மாப்பிள்ள, ஓடி ஓடி ஒளிஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. இருக்கிற டைமாவது அவ கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் அதுவும் மிஸ் பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்வேன். நீ கல்ல சக்கர எப்படிதான் நீ இப்படிலாம் பேசுவ? தங்கச்சி பாசமே இல்லையாடா? எனக்கு புரியல. டேய், எனக்கும் கஷ்டமா தான்டா இருக்கு. நாம கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சா அவ இன்னும் அதிகமா கஷ்டப்படுவாடா. பத்தாததுக்கு அவ அதையே யோசிச்சுட்டு இருப்பா. உனக்கு புரியுதா? அங்க போனாலும் அவளுக்கு அதே யோசனையா இருக்கும். அந்த கஷ்டத்தை அவளுக்கு கொடுக்க வேண்டாம் தான்டா நான் யோசிக்கிறேன். அதே நம்ம நார்மலா சகஜமா பேசிட்டு இருந்தோம் அவ கிளம்பும் போது அப்படின்னா, அவளுக்கு அங்க அந்த எண்ணம் தான் தோணும். ஓகே, நம்ம நார்மலா தான் இருப்போம்ட்டு. அதனால அவளுக்கு அந்த கஷ்டம் கொடுக்க வேண்டாம்னு மட்டும் தான்டா யோசிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லடா. சாரிடா மச்சான், நான் உன்னை கஷ்டப்பட்டணும்னு சொல்லல, தப்பா நினைச்சுக்காதடா. சாரிடா. நான் கோச்சிக்கலாம் இல்லடா. டேய் மாப்பிள்ள, நானும் உன்கிட்ட விளக்கணும் தான் விளக்குனேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை. நான் இதுல தப்பா நினைக்கவே இல்லை. புரியுதா? இதுக்கப்புறம் ஓடி ஓடிய வேண்டாம். அவளை ஃபேஸ் பண்ணிடுவோம். என்னானாலும் ரியாக்ட் பண்ணாம நார்மலா பேசுவோம். அதுதான் ஒரே வழி, வேற வழி இல்லை. இப்ப இங்க இருந்து 2 பேரும் எங்க ஓட போறாங்களா? கேட்டு சொல்லுங்க அண்ணி. நானும் காலையில இருந்து பாக்குறேன், வர இடம் எல்லாம் நிக்காம ஓடிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. நான் உங்களுக்கு வேணுமாமா வேண்டாமாமா எனக்கு தெரியல. இல்ல என் மேல கோவமா, வருத்தமா? நான் என்ன பண்ணேன்? ஏன் என்ன பாக்குறதுக்கு அவாய்ட் பண்றாங்க? எனக்கு புரியல. ஏதாவது சொல்லுங்க. சொல்லாம நான் வரப்போல அவாய்ட் பண்ணா எனக்கு என்னன்னே புரியாம எனக்கு கிறுக்கு பிடிக்குது. தலை பிச்சுக்கிற அளவுக்கு கோவம் வருது. என்னவா? கேட்டு சொல்லுங்க. டேய் தங்கமே, அப்படிலாம் இல்லடா. நாங்க ஏன் உன்னை அவாய்ட் பண்ண போறோம்? இங்க வாய, இங்க வாட தங்கம். ஏன் என்கிட்ட பேச மாட்டேவா இங்க? ஒன்றும் தேவையில்லை. நான் யார்கிட்டயும் வர தயாரா இல்லை, யார் கூட பேச தயாராகவும் இல்லை. பொண்டாட்டி இங்க பாருடி, பாருடி இங்க. சரிடா, சாரி. இங்க வா, நான் பேசுறேன். இங்க வா, நான் என்னன்னு சொல்றேன். இங்க வா. நான் யார்கிட்டயும் வர தயாரா இல்லை, யார் கூட பேச தயாரா இல்லை. என்னை எடுத்துட்டு போய் ஏர்போர்ட்ல விடுங்க, அவ்வளவுதான். டேய், அப்படி பேசாதடா. போதும், நீ வாயை மூடு. ஏன் அப்படி சொல்ற? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏன்டி இப்படி கேக்குற? எனக்கு புரியல. பின்ன அவளே ஏதோ யோசிச்சுட்டு கிளம்புறா. அவளை சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல. அப்புறம் அவ எதையும் யோசிக்க மாட்டா. உங்களுக்கு அந்த அறிவு இல்லையா? அதெல்லாம் புரியுது, இருந்தாலும் கஷ்டமா இருக்குல்ல. எங்களுக்கெல்லாம் கஷ்டமா இல்ல? நாங்களா காட்டிக்கிறோமா? உங்களுக்கு புரியல? ஒருத்தி இங்க இருந்து போகும்போது நம்மளை பத்தி யோசிக்க கூடாதுன்ற பொதுவான காமன் சென்ஸ் இல்ல முட்டாளுங்களா? ஏய், என்னடி இவ்வளவு மோசமா திட்டுற? பின்ன உங்களை வேற எப்படி திட்டுவாங்க? அறிவு இருக்கா இல்லையா? அப்புறம் அவ நம்மளை பத்தி யோசிப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணாதா? பாவம் அவ இருக்கிற பட்சத்துல உங்களை வேற யோசிச்சுட்டு இருக்கணும், அதானே? சாரி, தப்பு பண்ணிட்டேன்னு புரியுது. இனிமேல் யோசிக்க மாட்டேன். அங்க நீ பாருடி, ஏன்டி பார்க்க மாட்ற? அதையும் பார்க்க தயாரா இல்லை, யார் கூட பேச தயாரா இல்லை. விடுங்கன்னு, என்ன விடுங்கன்னு சொல்லிட்டா. என்னை இறக்கி விடுங்கன்னு. அதெல்லாம் முடியாது பொண்டாட்டி, முடியவே முடியாது. சரி என்ன பாரு, என்னையும் பார்க்க மாட்ற? எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்காது, யாரையும் பார்க்க தயாரா இல்லை. நான் ஏர்போர்ட் போகணும், கூட்டு போய் விடுங்க. தங்கமே, டைம் இருக்குடி, புரிஞ்சுக்கோடி. டைம் இருந்தா இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் போயிட்டு அங்கேயே உட்காந்து அந்த 4 செவத்தை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறதா நிம்மதி நினைக்கிறேன். கூட்டு போய் விடுங்க. பொண்டாட்டி கொஞ்சமாவது ஃபீல் பண்றியாடி? ஒரு புருஷனை விட்டு கிளம்புறோம், ஜாலியா கிளம்பிட்டு இருக்க. எனக்கு புரியல, அப்ப கிளம்பணும் சொல்லிட்டு இருக்க. ஏன்டி இப்படி இருக்க? உனக்கு என் மேல பாசமே இல்லடி, ஏன்? சரி, இப்போ நான் ஃபீல் பண்ணிட்டு கிளம்பாம விட்டா எல்லாம் சரியாயிடுமா? இல்ல அப்பதான் பாசம் இருக்குன்னு அர்த்தமா? எனக்கு புரியல. இல்ல ஃபீல் பண்ணிட்டே கிளம்புனா பாசம் இருக்குன்னு அர்த்தமா? எனக்கு புரியல. நிஜமே லவ் பண்றியா இப்ப நீ? எனக்கு புரியல. கிளம்புறன்றத யோசிச்சாலே எனக்கு இருக்க பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா நீ என்னடா ஜாலியா கிளம்பிட்டு இருக்க.
புரியலடி நிஜமாவே. நான் ஜாலியா கிளம்புறேன். நீங்க பாத்தீங்க. சரி, சரி. பரவால்ல. இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டும். ப்ளீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது பாசமா பேசு. ப்ளீஸ் கோவம் வேண்டாண்டி பொண்டாட்டி. ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன். ஒழுங்கா வேலையை முடிச்சுட்டு 2 மாசத்துல வந்து சேருங்க. இப்ப எடுத்துட்டு போய் என்னை ஏர்போர்ட்ல விடுங்க. அவ்வளவுதான். என்ன பண்றீங்க? அவ்வளவுதான். இறக்கி விடுங்கன்னு. முடியாது. என்ன? இப்ப என்னதான் உங்க பிரச்சனை? இல்ல, ஏதாவது எனர்ஜி. கொன்றுவ பாத்துக்கோங்க. நேத்து ஃபுல்லா எனர்ஜி எனர்ஜின்ட்டு நிறைய வாங்கியாச்சு. கஷ்டப்பட்டது ஃபுல்லா நான் தான். அவ்வளவுதான் அடி வாங்கிடுவேன். விடுங்கன்னு. பொண்டாட்டி அது நேத்து தானே, நான் இப்பதானே கேக்குறேன். 12 மணிக்கு மேல நடந்தாலே அது இன்னைக்கு கணக்கு. அப்படி பார்த்தா இன்னைக்கும் நடந்துடுச்சு. விடுங்கன்னு. ஏர்போர்ட்ல கூட்டு போய் விட முடியுமா முடியாதா? ப்ளீஸ் டி. இதோ பாருங்க வலிக்குதுன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். விடுறீங்களா இல்லையா? ஒழுங்கா வாங்க போலான்னுட்டேன். இன்னும் என்னடி கோல்டு அந்த அளவுக்கு சரியாகல. பரவாயில்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் மெடிசன் போடாமே. அதை நான் பாத்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தியாவுக்கு போயிட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். ஒன்று கொடுத்தீங்கன்னு வைங்களேன், பட்டு நடிச்சிருவேன். கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். வெறுப்பேத்திட்டீங்க நிறைய. கம்முன்னு இருந்துருங்க. ஏதாவது தரன்ட்டு மட்டும் கிட்ட வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஏய், ரொம்ப பண்றது நீ. கிளம்பும் போது இப்படி கடுகடு இருக்காதுடி, புரிஞ்சுக்கோடி. ப்ளீஸ் டி. சில பேர் ஆல்ரெடி காலையில பண்ணிட்டாங்க. அதனால எங்களை யாரும் குத்தம் சொல்ல முடியாது. புரியுதா? என்னை எடுத்துட்டு போய் ஏர்போர்ட்ல விடுங்கன்னுட்டேன். சாரி நீ கிளம்புறேன்ற வருத்தத்துல ஏதோ பண்ணிட்டேன் தெரியாம முட்டாள்தனமா. ப்ளீஸ். அதுக்காக வேண்டாம் பண்றது. ப்ளீஸ் பண்றது. செல்லம் இல்ல, வயிறும் இல்ல, என் தங்கம் இல்ல. நீ எதுக்கு கையை இருக்கிற? இதெல்லாம் தப்படி போட்டாட்டி. பரவாயில்லை. நான் ஏர்போர்ட்டுக்கு போகணும்னா போகணும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வேண்டாமா அம்முல கோவத்தோட வேண்டாமா, கொஞ்ச நேரம் பேசலாம், அப்புறம் போல டைம் இருக்கு. ஏன் இவ்வளவு சீக்கிரம் போகணும்னு குதிக்கிற? வேண்டாம். நான் அப்படிதான் இருப்பேன். காலையில இருந்து எல்லாரும் பண்ணாங்கல்ல, அப்போ நான் பேசிருக்கல. அந்த டைம் உங்களுக்கு தேவையில்லைன்னு ஓடி ஒழிச்சாங்கல்ல. எனக்கு இந்த டைம் தேவை இல்லைன்னா இல்லை. அவ்வளவுதான். கிளம்புறேன்னா கிளம்புறேன். ஏன்? எதுவும் பேச தேவையில்ல, எதுவும் கேட்க தேவையில்ல. இறக்கி விடுங்கன்னு நினைப்போம். இறக்கி விட்டு நான் ஏர்போர்ட் கூப்பிட்டு போறீங்களா இல்லையா? அதான் இருக்க விட மாட்டேன். மாட்டேன் பேசலாம், உனக்கு தெரியாது. இப்ப இறக்கி விட முடியுமா முடியாதா? முடியாது. அன்னி கிளம்பலாமா? கிளம்பலாம்டா, நான் ரெடியா தான் இருக்கேன். நீ எதுக்கு நீ தட்டி விட்டு இறங்குற? வேண்டாண்டி. என் அம்முன்னு என் புச்சியில வேண்டாமே. நீ இப்படியே விட்டு போனேன்னு கதையை யோசனையா இருக்கண்டி. வேண்டாண்டி. என் கும்ப போனாலும் யூஸ் பண்ணி ப்ளீஸ் புரிஞ்சு போடி. பரவாயில்ல. யார் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை. யாரை பத்தியும் நான் கவலைப்பட தயாரா இல்லை. இப்போ நான் ஏர்போர்ட் போயே ஆகணும். அவ்வளவுதான். கண்ணஞ்சக்கரி ஏன்டி இப்படி பேசுற? ஏன்டி இப்படி மாறிட்டு? ஏன்டி? ப்ளீஸ் டி. அம்முல என் புச்சியில என் வயிறும்ல, என் பட்டு பக்கல நீ. நான் எதுவும் இல்லை. இப்போ நான் ஏர்போர்ட் போயே ஆகணும்னா ஆகணும். அவ்வளவுதான். சரி, நான் மட்டும் தான் லவ் பண்றேன். உன் துளி கூட என் மேல பாசம் இல்ல. கிளம்பலாமா? ரீமா கிளம்பலாம் போதுமா? என்ன ரொமான்ஸ்? வெளியிட்ட சும்மா நினைட்டு பாரு போ. ஏன் அதை நார்மலா சொல்லுண்டா. ஏன்டா இப்படி கத்துற? நான் என்னடா பண்ணேன்? அவன் திட்டுவாங்க இருப்பான், ரொமான்ஸ் பண்ணி இருப்பான். வெளியிப்பா. சரிடா போறேன்டா. டென்ஷன் ஆகாதடா. அதோ போயிட்டேன்டா. இப்ப எதுக்கு அவரை கத்துறீங்க? எனக்கு புரியல. இங்க நாங்க திட்டு வாங்கிட்டு இருக்கோம், அவன் மட்டும் வாழ்க்கை குறிச்சு கொள்ள விட்டு இருந்தா கோவம் வராதா? அதான். அப்புறம் ஒரு பொண்டாட்டி நல்லா தான் பாத்துக்கிறாரு. மத்தவங்க மாதிரி இல்ல. சோ மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. தங்கப்பி அப்புறம் அவன் நல்லா பாத்துக்கலையா? அப்போ அவன் சந்தோஷமா வச்சுக்கலையா? எனக்கு புரியல. என்னடி இப்படி சொல்லிட்டேன்? அப்ப நான் நல்ல புருஷன் இல்லையா? சரி கிளம்பலாமா? ஏய், ஏன் இப்படி சொல்ற? கிளம்பலாமா? சரிம்மா, கிளம்பலாம். ஆனா பண்ணதுக்கு எல்லாம் சென்னையில இருக்கு. இப்ப சொன்னல, அதுக்கும் சேர்த்து சென்னையில இருக்குமா? இருக்கு. உன்னை அங்க பாத்துக்கிறேன். அங்க இருக்குமா? அங்க நீ கிட்ட மாட்டின உனக்கு விட்டுறதாவே நாங்க. அங்கத்தி கதை அங்கத்தி பாத்துக்கலாம். இப்ப கிளம்பலாம். லக்கேஜ் வாங்கடா. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? எங்க வச்சிருக்க? வீட்டுல எதையும் மறக்காம எல்லாம் எடுத்துக்கிட்டல. அதெல்லாம் மறக்கல. நீ எல்லாமே கரெக்டா பேக் பண்ணிட்டேன்.
எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். அவங்க கொஞ்சம் கொடுத்தாங்கல்ல, அதையும் எடுத்துக்கிட்டேன். இதோ லக்கேஜ் அங்கதான் வச்சிருக்கேன் கார்னர்ல. அப்படி கிளம்பும்போது அப்படியே ட்ராலி எடுத்துட்டு கிளம்பிடுவேன். அவ்வளவுதான். ஆ பொண்டாட்டி இங்க பாரு, இங்க பாருடி. ஏர்போர்ட்டுக்கு வரணும் வரணும் நீங்களே இப்ப வந்தாச்சு. இப்ப உங்களுக்கு ஹாப்பியா? ஹாப்பி ஹாப்பி. சரி இங்க வாடி, ப்ளீஸ் இங்க வாடி. கோமா போற மாதிரி இருக்குடி, கோமா போவாதடி ப்ளீஸ், இங்க வாடி. கோவமாலாம் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். கோவில்ல நிச்சயமாம்மா, கோவம்லாம் இல்லம்மா, நான் நார்மலா தான் இருக்கேன். அப்புறம் ஆண்டி கிளம்பணும் கிளம்பணும் மூடவே பேசினேன். கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நார்மலா தான் பேசினேன். இங்க பாருங்க, ஒழுங்கா சாப்பிடுங்க, ஒழுங்கா தூங்குங்க, கரெக்ட் டைமுக்கு தயவு செய்து தூங்குங்க. தேவையில்லாம யோசிக்க கூடாது. அங்க என்ன நடக்குமோ, நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி தேவையில்லாத எந்த விஷயமும் யோசிக்க கூடாது. புரியுதா? நான் நல்லாதான் இருப்பேன். ஓகேவா? சீக்கிரமா முடிச்சிட்டு சீக்கிரமா வாங்க. அப்புறம் மாத்திரை போடவே கூடாது. புரிஞ்சுதா? கவலைப்படாத, பயப்படாத, நான் மாத்திரை போடவே மாட்டேன். மாட்டேன்னா மாட்டேன், புரிஞ்சுதா? அதே மாதிரி நீ ஆசைப்பட்ட மாதிரி சென்னை ப்ராஜெக்டோட தானே நான் வரணும். அதோட தான் நான் வருவேன், புரிஞ்சுதா? சீக்கிரமாவே வருவேன். ஓகேவா? உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ்க்கு ஏற்ற மாதிரி சீக்கிரமா வருவேன். அதே மாதிரி உனக்கு பண்ணி கொடுத்த மற்ற எந்த ப்ராமிஸுமே நான் மீற மாட்டேன், புரிஞ்சுதா? நான் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன், கோவப்பட மாட்டேன், யோசிக்க மாட்டேன், தேவையில்லாத விஷயம் எதுவுமே யோசிக்க மாட்டேன். நான் நானா இருப்பேன். நம்பலாம். ஓகேவா? மாத்திரையை தொட்டவே மாட்டேன். நான் நல்லா இருப்பேன்டி. என்னை பத்தி மட்டும் யோசிச்சு பயப்படாத, கவலைப்படாத. ஆனா எனக்கு ஃபோன் பண்ணுவல. டெய்லியுமே பண்றேம்மா, கவலையே படாதீங்க. புரியுதா? டெய்லி உங்க கூட பேசுவேன். உங்க கூட பேசாம தூங்க மாட்டேன். போதுமா? அட்லீஸ்ட் மெசேஜாவது கண்டிப்பா பண்ணிடுவேன். ஓகேவா? அப்போ சரி, ஓகே. சரிடி தங்கம், பாய், டேக் கேர். பாய் பொண்டாட்டி. சரி, கையெடுங்க. கொஞ்ச நேரம் ப்ளீஸ். சரி. அப்புறம் கொஞ்ச நேரம் எவ்வளவு நேரம் புரியல. எப்படி இருந்தாலும் நான் கிளம்பிதானே ஆகணும். அப்புறம் நீங்க இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? ப்ளீஸ் புரிஞ்சுக்க மட்டும். யோசிக்க மாட்டேன்னு இப்பதானே சொன்னீங்க. இல்ல இல்ல யோசிக்கல. லவ் பொண்டாட்டி பாய். சீக்கிரமா வந்துடும் என்ன? பயப்படாத, யோசிக்காத. ஓகேவா? லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. லவ் யூ டு அத்தா. பாய். சரி, கையெடுங்க, நான் கிளம்புறேன். ஓடுறதுல கொரியர் கேட்டீங்க, ஆனா அங்க வந்து பாத்துக்கிறோம் ஒண்ணு. சரி, பாக்குறதெல்லாம் அங்க வந்து பாத்துக்கோங்க. இப்ப விடுங்க. சுத்தமா எடுத்துட்டேன் போதுமா? ஆனா உனக்கு இருக்குடி அங்க. சரிம்மா, அங்கேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீ உன் உடம்ப பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு. தயவு செஞ்சு ஹெல்த்தியா சாப்பிடு. நீ அதை பண்ணவே மாட்ற. இங்க வந்ததுல இருந்து உனக்கு ஹெல்த்தியான ஃபுட் இல்லைன்றது மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. அவுட் சைட் ஃபுட்டை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணு. நீ அதை தான் நிறைய சாப்பிடுற, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி நீ அவரை பத்தி யோசிச்சது போதும். புரியுதா? அவரை பார்த்துப்பாரு. நீ அவரை பார்த்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவரை பத்தி எந்த டென்ஷனும் படாத. புரியுதா? நான் வளர்ந்துட்டேன். இனிமேல் நான் அவரை பார்த்துக்கிறேன். புரியுதா? இனிமேல் நீ உன் லைஃப்பை பத்தி மட்டும் யோசி. உன் லைஃப், உன் ஃபியூச்சர், அவங்கள எப்படி சொல்றது, அவங்கள பத்தி, அவங்கள எப்படி பார்த்துக்கணும், அவங்க கூட எப்படி இருக்கணும், அந்த மாதிரி அந்த மாதிரி யோசிச்சு பழகு. புரியுதா? எங்களை பத்தி இனிமேல் நீ யோசிக்காத. நான் வளர்ந்துட்டேன். எங்களை நான் பார்த்துப்பேன். அதே மாதிரி அவர் பார்த்துப்பாரு. என்னையும் அவர் பார்த்துப்பாரு. நீ அதை பத்தி யோசிச்சு கவலைப்பட்டு டென்ஷன் ஆகுறது வேண்டாம் இனிமேல். புரிஞ்சுதா? என்ன இப்படி சொல்லிட்ட? அப்படின்னா நான் உங்களை பத்தி யோசிக்க கூடாது, உங்களை பத்தி நினைக்க கூடாது அப்படின்னு சொல்ல வரியா? அப்போ எனக்கும் உங்களுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வரியா? புரியல. நான் அப்படி சொல்லல. நீ எங்களை பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருக்காதுன்னு சொல்ற. புரியுதா?
உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, உனக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, உனக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சோ அவங்கள பத்தியும் யோசி, அத பத்தியும் யோசின்னு சொல்றேன். புரியுதா? அதை விட எனக்கு ஏதாவது பிரச்சனை நீதான் முதல்ல வந்து நிக்கணும், நீதான் சரி செய்யணும். அவருக்கு எந்த பிரச்சனைனாலும் நீதான் வரப்போற. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்ல. ஆனா எங்களை பத்தி மட்டுமே யோசிச்சு கவலைப்பட்டல்ல, அது வேண்டாம். இனிமேல் கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்ற. புரியுதா? அவன் யோசிப்பானா, அவன் கவலைப்படுவானா, அவன் டென்ஷன் ஆவானா, அவன் என்ன ஆவான், அந்த மாதிரி ஒரு யோசனை வச்சிருப்பல்ல, அது வேண்டாம். புரியுதா? இவ என்ன யோசிப்பா, இவ என்ன பண்றா அப்படின்னு யோசிக்கிறல்ல, அது வேண்டாம். இது புரிஞ்சுதா? அவரு அவரை பார்த்துப்பாரு. புரிஞ்சுதா? அவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி நீயும் புரிஞ்சுக்கோ அப்படின்றதுதான் நான் சொல்றேன். அவ்வளவுதான். எனக்கு என்ன வேணும்னாலும், என்ன தேவைன்னாலும் என்கிட்ட தான் அதை நிக்க போறேன். அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. அதெல்லாம் என் அண்ணன் கிட்ட இருந்து நான் சண்டை போட்டு என்ன வாங்கணுமோ, என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிப்பேன். நான் அதை பத்தி பேசல. புரியுதா? நீ தேவையில்லாம ஒரு டென்ஷன் வச்சிருந்தீங்களே இத்தனை வருஷம், அந்த டென்ஷன் வேண்டாம், அந்த கவலை வேண்டான்னு சொல்ல வரேன். புரிஞ்சுதா? அதை மட்டும்தான் நான் சொல்றேன். புரிஞ்சுக்கோ. இனிமேலாவது சந்தோஷமா எப்படி இருக்கிறது அப்படின்றத பத்தி மட்டும் யோசி. உன் கவலை, உன் சோகம் அதை தூக்கி போடுன்னு சொல்றேன். புரிஞ்சுதா? லவ் யூனா, மிஸ் யூ. ஏய், பெரியவங்க மாதிரிலாம் நீ பேசுவியா? இவ்வளவு யோசிப்பியா? நீ எனக்கு புரியல. நீ இவ்வளவு பேசுவியாடி? எனக்கு தெரியலடா நீ இவ்வளவு பேசுறது. அததானே நான் சொல்றேன். நான் சின்ன பாப்பா இல்ல, நான் வளர்ந்துட்டேன். நீங்க விட்டு போன அந்த பாப்பா நான் கிடையாது. புரிஞ்சுதா? நீங்க 2 பேர் தான் அந்த மென்டாலிட்டியில இருக்கீங்க. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க 2 பேர் தான் குழந்தைத்தனமா இருக்கீங்க. தயவு செஞ்சு உங்க குழந்தைத்தனத்துல இருந்து நீங்க 2 பேர் வெளியே வாங்க. நான் எப்பயோ வளர்ந்துட்டேன். புரிஞ்சுதா? நீங்க வளருங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். இனிமேலாவது மாறுங்க. அவ்வளவுதான். பாய்ண்ணா. டேக் கேர். பாய்டா, டேக் கேர், லவ் யூ. நீங்களும் உடம்பு பார்த்துக்கோங்க. பத்திரமா இருங்க. அவங்களையும் பார்த்துக்கோங்க. அவனுங்கள தேவையில்லாம யோசிக்க விடாதீங்க. நான் எப்படி சொல்றது, நிஜமாவே ஒரு 2 சின்ன பசங்களை தான் இங்க விட்டு போற மாதிரி இருக்கு. அவங்கள பார்க்கதான் இப்படி இருக்கானுங்க. ஆனா இருக்கிறதுலயே படுமோசமான 2 குழந்தைங்க இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கானுங்க. நான் நிஜமா அவங்க இப்படி இருப்பானுங்கன்னு யோசிக்கல. இங்க வந்து எனக்கே இது வித்தியாசமான ஃபீலா தான் இருந்துச்சு. அதனால தயவு செஞ்சு அவங்கள கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க ப்ளீஸ். சீக்கிரமா வாங்க. நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்லியிருக்கேன். நான் உங்ககிட்ட எதுவுமே மறைக்கல. எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம எவ்வளவு பேசியிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு மேல நான் இங்க பேசினாலும் நின்னாலும் என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். அதனாலதான் நான் அவ்வளவு அவசரமா கிளம்புனது. ஸோ வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்களும் வந்துருங்க மறக்காம ப்ளீஸ். உங்களுக்காகவும் நான் வெயிட் பண்ணுவேன். பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்களும் பத்திரமா இருங்க. அவ்வளவுதான். நாத்து கவலைப்படாத, நான் அவனுங்களையும் பத்திரமா பார்த்துப்பேன், நானும் பத்திரமா தான் இருப்பேன். நாங்க சீக்கிரமா ப்ராஜெக்டை முடிச்சுட்டு நாங்க 3 பேருமே அங்க வருவோம். புரியுதா? நீ ஆசைப்பட்ட மாதிரி நானும் அந்த சென்னை ப்ராஜெக்ட்ல இருப்பேன். அதுவும் உன் கூட தான் தங்குவேன். இது ப்ராமிஸ். போதுமா? தேங்க்யூ ஸோ மச் அண்ணி. லவ் யூ அண்ணி. வீட்டுடா நாத்து. டேக் கேர். பாய். 3 பேருக்கும் பாய். டேக் கேர். டாடா. ஏய், நீ என்னடா அதுக்குள்ள இவ்வளவு சோகமாயிட்ட? ஏன்டா? ஏன்டா இப்படி ஆயிட்ட? என்னடா விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் நார்மலாக தான் இருக்கு. அவங்க கிட்ட என்ன சொல்லிட்டு போனோம், என்னை பத்தி யோசிக்கக்கூடாது, என்னை பத்தி கவலைப்படக்கூடாது சொன்னால, அதனால நீ அப்படி இரு, அவ்வளவுதான். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல சரியாயிடுவேன். புரிஞ்சுதா? ஆமா, அவ ஃப்ளோல கையில ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டாளே, அது என்ன? அவ ஃப்ளோல எல்லாம் கூப்பிடல, அவ தெரிஞ்சுதான் கூப்பிட்டா. அப்படின்னா அவ கையில் வந்த அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டா. என்னடா சொல்ற? ஆமா, அவ கையில் வந்த அன்னைக்கே என்ன கேட்டா, இவங்களை தானே எங்க அண்ணன் லவ் பண்றாருன்ட்டு. அப்புறம் உண்மையை சொல்லுங்கன்னா நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஏன்டா அவ என்ன கேட்கல?
நீயா சொல்வேன்னு நீயா எப்ப சொல்வேன்றதுனால அவ வெயிட் பண்ணா. ஆனா நீ கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அதனால தான் அவளை உன்கிட்ட காட்டிக்கவே இல்லை. அப்ப இது உனக்கும் தெரியும். ஆமா, தெரியும். நான் வந்த அன்னைக்கு என்கிட்ட கேட்டா, நானும் ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி உன்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டா. அதனால நான் சொல்லல, அவ்வளவுதான். அதனாலதான் மச்சான் அவங்க ஏ என்னன்னு கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஏன்னா அண்ணி என்ன நாத்தனார், அதாவது நாத்துன்னு அர்த்தம் போல. புரியுதா? அதான் அவங்க கோட் வேர்ட்ல பேசிக்கிட்டாங்க. அப்படிதானே கையல்? டேய், அவ உன்னை குழந்தை பையன் நினைச்சிட்டு இருக்கா. நீ என்னடானா இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க. எல்லாம் ஒண்ணும் இல்லடா. நான் இதை நேற்று என் பொண்ணாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன், இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு. அதனால அவளுக்கும் இது தெரியும். அப்பாவி, இது என்னன்னு கேட்டு இருந்தனே, ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னியா? அதான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காள் உன் தங்கச்சி. அப்புறம் நான் எப்படி சொல்லுவேன்? அதனாலதான் சொல்லல. அதுக்கப்புறம் இது உங்க அம்மாவுக்கும் தெரியும். ஓகேவா? டேய், என்னடா அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா கொடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட் கொடுத்த அதிர்ச்சியில இருந்து என்ன வெளியே வரலடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? இப்படி ஷாக் மேல ஷாக் கொடுத்தா நான் என்னடா வருது? இது எப்படிடா எங்க அம்மாக்கு தெரிஞ்சது? எனக்கு தெரிஞ்சு உன் தங்கச்சி இங்க வரும்போதே உனக்கு ஒரு ஆள் இருக்கும்னு சொல்லிட்டு பெட்டு கட்டிட்டு வந்திருப்பா போல. அதை நிரூபிச்சிட்டேன்றத உங்க அம்மா கிட்ட சொன்னா. உங்க அம்மா பேசும்போதே உனக்கு தெரியல? ஆமா, உங்க அம்மா அதனாலதான் என் பொண்ணுக்கு பிடிச்சா போதும். என் பொண்ணு ஒரு விஷயம் நல்லவங்கன்னு சொன்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னா எங்களுக்கும் உன்னை பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொன்னாங்களே கும்பிட்ட. புரியல? டேய், நான் இவ்வளவு மொக்காவாடா இருந்திருக்க? ஒண்ணு கூட கண்டுபிடிக்க தெரியாம ஏன்டா இப்படி இருந்திருக்க? ஒரு வாட்டி கிலோ கொடுத்துருக்கலாம்டா. ஆமா, நீ மக்கா தான் இருந்திருக்க. கேவலமான கூமுட்டையா தான் இருந்திருக்க. என்ன பண்ண சொல்ற? எனக்கு நீங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணணும். என்னடா மச்சான் புதுசா ஹெல்ப்லாம் சொல்ற? என்னடா செய்யணும் சொல்லு, செய்யற. இல்லடா, என் சைட் நான் டே நைட் ஒர்க் பண்ணி என் விஷயத்த முடிச்சிருவேன். உன் சைட்ல இருக்க பசங்களை மிஸ்டேக் பண்ணாம அவங்க வேலையை கரெக்டா பண்ண வச்சீங்கன்னா மட்டும் போதும்டா. எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வேலையை ஒரு மாசத்துக்குள்ள நான் முடிச்சே ஆகணும்டா. எனக்கு நான் 2 மாசம் டைம் கொடுக்கறதாவே இல்லடா, ஒரு மாசத்துக்குள்ள நான் முடிச்சே ஆகணும். அதனால ப்ளீஸ் எனக்கு அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன். என்னடா சொல்ற? 2 மாசம் தானே? ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டினா எப்படிடா? ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணினா தாங்க மாட்டேடா, புரிஞ்சுக்கோடா. அதெல்லாம் நான் என்னை பார்த்து போட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நிஜமாவே 2 மாசம் டைம் கொடுக்க தயாரா இல்லை. அவ பாவம்டா, அவளுக்கு அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவ நம்ம கிட்ட சொல்லல, அவ பயந்துகிட்டே தான் போறா. அவ மனசு ஃபுல்லா 2 மாசத்துக்குள்ள வந்துருவீங்கல்ல. அவ கேள்வி ஃபுல்லா அது மட்டுமாவே இருந்துச்சு. அதனால 2 மாசம் கூட அவளை கவலைப்பட வைக்கிறதாவோ பயப்பட வைக்கிறதாவோ நான் தயாரா இல்ல. அதனால ஒரு மாசத்துக்குள்ளேயே நாங்க போய் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா சொல்ற? ஆமா, வீரா சொல்றது கரெக்ட் தான். அங்க அவளுக்கு நிறைய பிரச்சனைங்க இருக்குதான். என்னால சொல்ல முடியாதுன்னு தப்பா நினைக்காதீங்க. அது நான் அவளுக்கு கொடுத்த ப்ராமிஸ். வீரா சொல்ற மாதிரி நாம ஒரு மாசத்துக்குள்ள போறது நல்லதுதான். என் பக்கத்துல இருக்க பசங்க நான் எல்லாருமே சேர்ந்து நாங்க நிஜமாவே ஒரு மாசத்துக்குள்ள உனக்கு இதை முடிச்சு கொடுக்குறோம். இது என் பக்கத்துல இருக்க ப்ராமிஸ். ஒரு மாசத்துக்குள்ள என் சைட்ல இருக்க எல்லா விஷயமும் முடிச்சு உனக்கு பெர்ஃபெக்டா கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்ஸ் கை, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது போதும் எனக்கு. என்னடி சொல்ற? அவளுக்கு அங்க அவ்வளவு பிரச்சனையா இருக்கு, எனக்கு புரியல. அவளுக்கு என்னடி அங்க பிரச்சனை இருக்க போகுது, எனக்கு புரியல. ஏன் அப்படி சொல்ற நீ? நான் செஞ்சு சொல்லிட என்னன்ட்டு. ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் சொல்லிடுறி, ப்ளீஸ் நீ சொல்லிடி. சாரி அரசு, அவளுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை என்னால மீற முடியாது. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், என்ன தப்பா நினைக்காத. ஒருத்தவங்களுக்கு வெளிய பிரச்சனை இருக்கலாம், ஆனா அவளுக்கு வீட்லயுமே பிரச்சனை. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். வெளிய பிரச்சனை இருந்தா கூட சால்வ் பண்ணிடலாம், ஆனா வீட்லயும் இருந்தா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான்டா என்னால சொல்ல முடியும். என்ன மன்னிச்சிடுற ப்ளீஸ்டா. எப்போ என் தங்கச்சிக்கு அங்க பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிச்சோ, இதுக்கப்புறம் நமக்கு இங்க என்னடா வேலை? ஒரு மாசம் என்ன, ஒரு மாசத்துக்குள்ளேயே என் சைட்ல இருக்கிறத நான் முடிச்சு தரேன்டா. என் கீழே இருக்க பசங்க மட்டும் இல்ல, நானும் சேர்ந்து அவனுங்க செய்யறாங்களோ இல்லையோ அதையும் நான் செஞ்சு முடிச்சு உன்கிட்ட கொடுத்துடுறேன்டா. ஒரு மாசம் இல்ல, 20 நாளுக்குள்ள என் சைட்ல இருக்கிறத முடிச்சு கொடுக்குறேன்டா. என் தங்கச்சிக்கு எப்ப அங்க பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சோ, அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க தேவையில்லை. முடிக்கிறோம், கிளம்புறோம். அவ ஆசை சென்னை ப்ராஜெக்ட் தானே, நம்ம அதை வாங்கிட்டு கிளம்புறோம், அவ்வளவுதான். தேங்க்ஸ்டா மச்சான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். ஏய், என் தங்கச்சி மட்டும் இல்ல, தேங்க்ஸ் சொன்னா நான் கூட தான் கடிப்பேன், தெரியும்ல. இந்த வாட்டி தேங்க்ஸ் சொன்ன கடிச்சு வச்சிருவேன், பாத்துக்கோ. ஹரிடா, சொல்ல மாட்டேன், இனிமேல் சொல்ல மாட்டேன், போதுமா? ஓ, என் தங்கச்சி பேசுனாதான் சிரிப்பு வருது.
சரி, என்ன ஓட்டுனது போதும். இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் தான் பார்க்கணும். நமக்கு பேசுறதுக்கு டைம் இல்ல. போலாமா? எஸ் யுவர் ஆனர், வாங்க உடனே கிளம்பலாம். சரிங்க மேடம், வாங்க நம்ம கிளம்பலாம். எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கல்ல, நடத்துங்க நடத்துங்க, வாங்க போலாம். உங்களை அப்புறம் பாத்துக்கிறேன். சார், நாங்க மறைக்கல, நீங்க தான் உங்க தங்கச்சி கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிருக்கீங்க. புரிஞ்சுதா? உங்களை உங்க தங்கச்சி இனிமேல் வச்சு செய்வா. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நீங்க தான், நாங்க இல்ல. ஐயோ ஆமால, மெசேஜ் வேற அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். மெசேஜ் என்ன சொல்லுவாரு எதிர்பார்ப்பாளே. ஐயோ என்ன ஏன்டா இப்படி கூட்டு விட்டீங்க? ஒரு க்ளூ, ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்துட கூடாதா? ஏதாவது இப்படி மாட்டி விட்டுட்டீங்களேடா. எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே, என்னால முடியலடா. அவஸ்தைப்படு மச்சான், அவஸ்தைப்படு. உனக்கு இது தேவைதான். இப்ப போய் வேலையை பார்க்கலாமா? வா. 2 பேரும் கோத்து விட்டு சந்தோஷப்படுறீங்க. எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வேலையை பார்க்கலாம். கிளம்பலாமா?